ஹாய், ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலையாக சாமி வந்து கும்பிட்டுட்டேன். லாஸ்ட் வீக் ஈவினிங் போல் சாமி கும்பலான்னு வெயிட் பண்ணிட்டேன்னா, ஆனால் ஈவினிங் டைம் வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிடுச்சு. அதனால் சாமியே கும்பிட முடியல. அதனால் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் அப்படியே வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பசங்களுக்கு சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் செஞ்சிருந்தேன். சாப்பிட்டது போக மீறி சப்பாத்தி கொஞ்சம் இருக்குது. கிரேவி வந்து காலையிலே காலி ஆகிடுச்சு. மீறி சப்பாத்தியில் பாலும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து ஆடி 3வது வெள்ளின்றனால நான் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து காலையில் சப்பாத்தி பண்ணல. ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக மாவாக இருக்குது. ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய எறும்பு வரனால அங்கங்கே வந்து கோடு கிழிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கையோட வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடணும். நேற்று நைட்டே வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சும்மா தான் வந்து தொடச்சி விட போகிறேன். நாங்கள் சாப்பிட்டு வந்து வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நல்லா சப்பாத்தி மாவு நல்லா காஞ்சி போயிடுச்சு. துடைக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா வீடு க்ளீன் பண்ணுறது, சாமி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு டைம் கொஞ்சம் நிறைய எனக்கு தேவைப்படும். அதனால் நான் சப்பாத்தி நாளைக்காக செஞ்சு தரேன்னு என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கு வந்து சப்பாத்தி கண்டிப்பாக வேணும்ன்ட்டு. என் பொண்ணுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு ரசம் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி அவன் அடம் பிடிக்கிறத பார்த்து அவ்வளோ எனக்கு சப்பாத்தியாக அவனுக்கு செஞ்சு கொடுத்துருமான்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஏதாவதுன்னா அவள் டக்குனு வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துருவான். ஆனால் அதுவே அவனை விட்டு கொடுக்க சொன்னாக்கா அவன் சுத்தமாக செய்ய மாட்டான். இன்னைக்கு வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு 100 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். 100 கிராமுக்கு நான் 150 கிராம் வெல்லம் வந்து ஆட் பண்ணுவேன். நாங்கள் வந்து இனிப்பு எப்பவுமே அதிகமாக தான் சாப்பிடுவோம். அதனால் 100 கிராமுக்கு 150 கிராம் எனக்கு அதுவே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 100 கிராமுக்கு 200 கிராம் கூட நான் ஆட் பண்ணிப்பேன். அரிசி வந்து ஒரு பக்கம் வேக போட்டேன். இப்போ வந்து வெல்லம் வந்து நான் வந்து நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன். இந்த டைமில் சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட போகிறேன். நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம்னு விட்டாக்கா சிங்க் ஃபுல்லாக சேர்ந்து போயிடும். அப்புறம் வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இதில் ஏதாவது சின்னதாக கல் மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நான் வடிகட்டி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஏலக்காயில் அதனால வெறுமனே வந்து முந்திரியும் திராட்சைன்னா வந்து தாளிச்சு கொட்ட போகிறேன். நான் ஏற்கனவே சாமி கும்பிட்டனால இப்போ வந்து விளக்கு எதுவுமே ஏற்றாமல் சும்மா வந்து சாமி கிட்ட வந்து வைக்க போகிறேன். எனக்கு என்னமோ வெல்லம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வேணா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் பள்ளி நிறைய இருக்கனால சாமி கிட்ட வைக்கிற எந்த பிரசாதமும் வந்து வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் வந்து எடுத்துருவேன். இனி இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து அழகு சீரியல் தான் பார்க்க போகிறேன். எனக்கு இந்த சீரியல்லே இந்த 3 கேர்ள்ஸோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக மதியோட கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும். இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.